ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட எங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. பாருங்கள், 10 மாதங்கள் கடந்து போயிற்று. ஆண்டவர் புதிய மாதத்தை தந்து 2 நாட்கள் முடிந்து விட்டதல்லவா. இன்றைக்கு கூட கர்த்தர் ஒரு புதிய 3ஆம் நாளில் காணும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதம் ஆண்டருக்கு நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி, நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டுச்சுன போல தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் என்னென்னலாம் ஆண்டத்தில் வேண்டிக் கொள்கிறீங்களோ நிச்சயமாக இந்த கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதற்கு உண்மையில் வர இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? உபாகம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றே. இங்க ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஆண்டவர் சொன்னார்ல 1ஆம் தேதி. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, எதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணீங்களோ கர்த்தர் அதெல்லாம் உங்களுக்கு தர உண்மையில் இருக்கிறார். ஆமே. எதை குறித்து கவலைப்படாதீங்க, பயப்படாமல் கலங்காமல் இருங்க. நீ போய் சுதந்திரித்துக்கொள், அப்படின்னா நீ அதை பெற்றுக்கொள், அதை ஆமேன் அனுபவி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை கடந்த 10 மாதங்களாக பிரதர் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், சில வருடங்களாக ஜெபம் பண்ணுகிறேன், ஆமேன் அந்த நன்மை கிடைக்கும், அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், நன்மை கிடைக்கல, கலங்கி கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்றேன்னா, நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள், பயப்படாத, கலங்காத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதே நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 13ஆவது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அவன் ஆத்துமா நன்மையினால் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். அல்லேலூயா. நீ போய் சுதந்தரித்துக் கொள் சொன்னார்ல. எதை சுதந்தரித்துக் கொள்ளுகிறா? பூமியை சுதந்தரித்துக் கொள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்க பூமியை சுதந்தரித்துக் கொள்ளணும். நன்மையை, பூமியில் இருக்கிற நன்மையை, பூமியில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் நீங்க சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். நீங்க சுதந்திரித்து கொள்ளாம வெறுமையா இருப்பது ஆண்டருக்கு பிரியமே கிடையாது. ஆண்டர் திட்டமா சொல்ற, நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள், பூமியை சுதந்திரித்துக்கொள். ஏன் நம்ம பூமியை சுதந்திரித்துக்கொள்ளனா? அதே சங்கீதம் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 22ஆவது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். ஆமென். ஏன் நம்ம பூமியை சுதந்திரிக்கிறோம்னா, நீங்களும் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைல, தேவனுடைய பிள்ளைங்க ஆசீர்வாதமாக தான் இருக்கணும். தேவனுடைய பிள்ளைங்க சுதந்திரித்து கொள்ளுகிறவங்க தான் இருக்கணும். எது இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தை, நன்மையை சுதந்திரித்து கொள்வீர்கள். ஏன்னா தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அல்லவா. கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாக அநேக நன்மைகளை வச்சிருக்கிறார். நீ போய் சுதந்திரித்துக்கொள் என்று சொல்லுகிறார். சங்கீதரின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 9ஆவது வசனம் கூட இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருப்தியாக்கி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். வசனம் ரொம்ப அழகா இருக்கு. தேவரீர் பூமியை விசாரித்து அதுக்கு நீர் பாய்ச்சுகிறீர், அது மாத்திரமில்லாம தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அல்லேலூயா. பூமியில இதெல்லாம் இருக்குங்க. பூமியில் தானியம் இருக்குது, விளைச்சல் இருக்குது, செழிப்பு இருக்குது, நன்மை இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை என்ன நன்மை கிடைக்கலன்னு நீங்கள் வேதனைப்பட்டிருக்கிறீங்க, இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? நீ போய் சுதந்திரித்துக்கொள், பூமியை சுதந்திரித்துக்கொள், பூமியில் இருக்கிற விளைச்சலுக்கிற நீ சுதந்திரித்துக்கொள்.
நன்மையை, ஆசீர்வாதத்தை, சுகத்தை, பலனை, ஐஸ்வர்யத்தை, உயர்வுகளை, இதே போல் என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அவையெல்லாம் நீங்கள் சுதந்திரிக்கிற வேண்டிகள். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. நீ போய் அதை சுதந்திரித்து கொள்ளுன்னு சொன்ன கர்த்தர். ஆண்டவரே, யார் யார் என்னென்ன காரியங்களை, நன்மைகள், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாங்க, இன்றைக்கு அவர்களுக்கு கைக்குடி வர பண்ணுங்கப்பா. சுதந்திரித்து கொள்ளட்டும். இல்லை ஆசீர்வதியும், இல்லை செழிப்பாவீங்க, கனப்படுத்துங்க. அப்போ இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். கிருபை ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபக்கலம் பிதாவே, ஆமாம். நீங்கள் தைரியமாக போங்க, சுதந்திரித்துக் கொள்வீங்க. காட் பிளஸ் யூ.